ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக கொலோசியரின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். The book of Colossians chapter 3 verse 13 வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுகள் உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும்போது அவர் இன்னும் எபேசுவில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதியாக இருந்து எழுதும்போது அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதிலே சொல்லும்போது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலே என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தெய்வ சமூகத்திலே காத்திருந்த வேளையிலே நான் அநேக காரியங்களை சிந்தித்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இந்த நாட்களில் 21 நாள் இந்த உபவாச ஜெபத்தில் அற்புதங்களை செய்கிற இயேசு என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே பிரைஸ் தி லார்ட் நாம் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே ஏவன ஒரு காரியம், மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய இருதயத்தில் ஏவி கொண்டே இருந்தார். தொடர்ந்து அந்த மன்னிப்பு என்கிற வார்த்தையோடு கூட நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மன்னிக்கிற குணாதிசயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வினுடையதான மிக முக்கியமான ஒரு காரியம் மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நமக்கு விரோதமாக யார் எந்த ஒரு கொடூரமான செயல்களை செய்திருந்தாலும் சரி, நமக்கு விரோதமான பலவிதமான காரியங்களை நாம் செய்யாத தவறை சுட்டிக்காட்டி அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில மன்னிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மை உருவாக்கும்படியாய் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னவர் மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தைகளிலே பிரைஸ் தி லார்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னவர் மாத்திரமல்ல, இயேசு மன்னியுங்கள் என்று சொன்னவர் மாத்திரமல்ல, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி கொண்டார்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார்கள். அப்படி என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மன்னிப்பை நாம் சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, மன்னிப்பை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளும் போது பிரைஸ் தி லார்ட் முக்கியமாக தமஸ்குவுக்கு நேராக இந்த மார்க்கத்தாராகிய அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தாராகிய ஸ்திரீகளாகிலும் சரி புருஷர்களாகிலும் சரி இவர்களை கண்டுபிடித்தால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சட்டத்தை எழுதி வாங்கி கொண்டு அவர் வந்து கொண்டே இருக்கிறார். இப்ப வந்துகிட்டு இருக்கும் போது சட்டம் அவருக்கு கையில இருக்கு. கிறிஸ்தவ மார்க்கத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்யும்படியாக அடிக்க வேண்டிய துன்புறுத்த வேண்டிய சட்டத்தை அவர் எழுதி வாங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவரை வர்ற வழியிலே அவர் தொட்டுட்டு பிரைஸ் தி லார்ட் அவர் சொன்னாரு, நீ நிந்திக்கிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பிரைஸ் தி லார்ட் அந்த பவுலை தொட்டு அவர் ரட்சித்தவராயிருந்தார்.
இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு வேதத்தில் வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, அதே தமஸ்கு பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் பவுல் தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. ஒரு காலத்திலே இந்த மார்க்கத்தாராகிய கிறிஸ்தவ மார்க்கத்தாராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களை அழிக்கும்படியாய், துன்புறுத்தும்படியாய், கொலை செய்யும்படியாய் சட்டத்தை எழுதி வாங்கி ஒரு மிகப்பெரிய ரவுடியாய் காணப்பட்டதான அந்த மனுஷன் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த போது, அதே தமஸ்கு பட்டணத்திலே அவர் செல்லும் பொழுது, ஊழியத்திற்காய் செல்லும் போது, இந்த பவுலை கொல்லும்படியாய் ஒரு கூட்டம் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே தமஸ்குல இருக்கிறாங்க. இந்த பவுலை கொன்னாதான் சரியாகும், இந்த பவுல்னால தேசத்திலே சுவிசேஷமயமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பவுலை கொல்லும்படியாக ஒரு சிலர் எத்தனித்து கொண்டு அவர் கொலை செய்யும்படியாய் ஆயத்தமாய் இருக்கும்போது, இந்த பவுலை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கூடைக்குள்ளே வைத்து, ஒரு பழ கூடைக்குள்ளே வைத்து, கூடைக்குள்ள அவரை உட்கார வைத்து, கூட வழியா, மதில் வழியா அவரை கீழே இறக்கி அவரை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா யாருக்கு தெரியாம வழி அனுப்பி விட்டாங்க. இப்பொழுது பவுலுடைய சுபாவத்தில் ஒரு மிக முக்கியமான சுபாவம் வந்திருக்கிறது, மன்னிக்கிற சுபாவம் வந்திருந்தது. அல்லேலூயா. ஏன் அதை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, பவுல் நினைச்சிருந்தான்னு சொன்னா, நான் ஒரு காலத்துல இந்த தமஸ்கு பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ரவுடியா இருந்தேன், எனக்கு கூடவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னு சொன்னா நிறைய பேர் அடிச்சிட்டு வர்றது கூட இருந்தாங்க, இப்படி என்று சொல்லி தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளல. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னு சொன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டா வருவாங்கன்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கையை தனக்கு உதவியா எடுத்துக்கொள்ளல. இப்பொழுது அவர்கள் எல்லாரையும் மன்னித்து கர்த்தரையே அவர் சார்ந்திருக்கிறவராய் இருந்தால், கர்த்தர் பவுலை கொண்டு மகத்துவமான வேலைகளை, ஊழியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இந்த உலகத்திலே வாழும்போது உலக பிரகாரமாய் உதவி செய்யும்படியாய் நமக்கு அநேகர் இருந்திருக்கலாம், அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பு தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை ஒரு காலம் நாம் செய்யாதபடிக்கு, ஒருவேளை தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை ஒருவேளை யாராவது செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவர்களை மன்னித்து கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டியது நம்முடைய மிகவும் இன்றியமையாத கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் மன்னிக்காதபடிக்கு, யாரையாவது மன்னிக்காதபடிக்கு இருந்து கொண்டிருப்போமே என்று சொன்னார், ஒருவேளை பிரைஸ் தி லார்ட், என்னுடைய வாழ்க்கையில் நான் உயிர் உள்ள வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் என்று சொல்லிட்டு ஒருவேளை வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் இருந்து கொண்டிருப்போமே என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான ஒரு காரியம் என்னவென்றால், மன்னியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தவராய் இருந்தார். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிங்க. The book of Luke chapter 23 verse 34 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு ஏதாவது குற்றம் செஞ்சாரா? பைபிள் சொல்லுது, பிலாத்து நியாயாசனத்தில் நின்று கொண்டு சொல்றாரு, இவரில் ஒரு குற்றமும் நான் அறியவில்லை. 3 முறை சொல்றார், ஒரு குற்றமும் செய்யலையா, ஒரு தப்பும் பண்ணல. பாருங்க, இப்படி பிலாத்துவின் மூலமாக தொடர்ந்து இயேசுவை காட்டி கொடுத்ததான சீஷன், அதாவது யூதா சொல்றாரு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. பாருங்க, இயேசு குற்றம் அறியாதவர், தவறு செய்யாதவர், பாவம் செய்யாதவர். இந்த இயேசுவை சிலுவையிலே அறையும் பொழுது பாருங்க, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா.
தேவ பிள்ளைகளோ நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிரைஸ் தி லார்ட், குற்றமற்ற இயேசு, குற்றம் செய்யாத இயேசு, தவறு செய்யாத இயேசு அந்த இடத்திலே அவர் மன்னிப்பை கோரினவராய் இருந்தார். நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், நான் தப்பே பண்ணல, இல்ல ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் தப்பே செய்யல, இல்ல நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு நாம் பல நேரங்களிலும் நாம் அந்த மன்னிப்பை குறித்து பேசுகிற விஷயத்திலே நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்போம். நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் தப்பு செய்யல, அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இருப்போம். பாருங்க, கிறிஸ்தவ ஜீவிதத்தில் தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாயும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாகவும், ஒருவருக்கு ஒருவர் நட்பாகவும் காணப்படணும்னு சொன்னா இந்த மன்னிக்கிற சுபாவம், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணாதவங்களாவே இருக்கலாம், இதனாலே மனக்கசப்புகள், ஒருவேளை பாத்தீங்கன்னா சில சின்ன சின்ன விஷயத்தினால சில மனஸ்தாபங்கள், சில மனஸ்தாபமான விஷயங்கள் வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட், தேவ பிள்ளைகளாகிய நாம் விட்டு கொடுத்து, நாம் அந்த இடத்துல சகித்து, நாம் ஒரு மன்னிப்பை கேட்டு அதிலே செல்லுகிறதுனாலே அந்த ஐக்கியத்தை இன்னும் மேம்படுத்தி கொள்வதனாலே தப்பில்லை. இயேசு என்ன பண்றாரு பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை நாம் கொடுக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சீஷர்கள் இயேசுவிடத்திலே கடந்து வந்து, ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் கடந்து வந்து தவறு செய்தால் நான் எத்தனை முறை மன்னிப்பது என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்போது இயேசு சொல்லும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை வாசிங்க. The book of Luke, லூக்கா எழுதின சுவிசேஷம், பிரைஸ் தி லார்ட், 17ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. The book of Luke chapter 17 verse from 3 to 5 வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் மனஸ்தாபப்படும் போது அவனுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிப்பாயாக. வாசிங்க. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, 7 தரமும் உன்னிடத்தில் வந்து, 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அல்லேலூயா. ஒரு நாள்ல பிரைஸ் தி லார்ட் 7 தரம் வந்து உனக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சுட்டு 7 முறையும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். பாருங்க, இந்த மன்னிப்பை நாம் எவ்வளவு ஆழமாய் புரிந்து கொள்ளுகிறோம் என்று எனக்கு புரியல. ஆனா தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, நாம் செய்கிற வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, தேசத்திலே நாம் நிம்மதியாய் சமாதானமா இருக்கணும்னு சொன்னா, இந்த மன்னிக்கிற சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, உனக்கு நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மனஸ்தாபமா இருக்கு அப்படி சொல்லும்போது, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படி சொன்னா, சரி போ உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்றாங்க. ஆனா மனசுல என்ன பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. 5-6 வருஷம் 10 வருஷம் தாண்ட பிறகு ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து அவங்க பேசும்போது, நீ அன்னைக்கு இப்படி பண்ணல இல்லை அப்படின்வாங்க, நீ அன்னைக்கு இப்படி பண்ணல இல்லை அப்படி சொன்னா, அந்த மன்னிப்பு உண்மையா ஒழுங்கா என்ன பண்ணல, கொடுக்கல. ஒழுங்கா கொடுத்துருந்தாங்கன்னா மறுபடியும் சொல்லி சுட்டி காட்ட மாட்டாங்க. அப்படி மறுபடியும் சொல்லி சுட்டி காட்ட மாட்டாங்க. தேவ பிள்ளைகள் மன்னிப்பு ஒன்று மன்னிச்சிட்டோம்னு சொன்னா அதை நம்முடைய சிந்தனையை விட்டே அழிச்சிடணும். ஒருவேளை சிந்தனையில வந்துச்சுன்னு சொன்னா அடப்போ பிசாசேன்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் இன்னும் ஐக்கியப்பட்டு வளரும்படியாய் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையிலே வைத்து சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. இதை யாரு கேட்டுட்டு இருக்கிறா? பக்கத்தில் இருக்க 2 கள்ளன்மாரு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்த 2 கள்ளன்மாரு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அதுல ஒரு கள்ளன் சொல்றான், நீர் தெய்வமானா எங்களை ரட்சித்து உன்னை ரட்சிங்கள் சொல்றாங்க. ஆனா வேறொரு கள்ளன் சொல்லும்போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட். அதுல வாசிக்கும் போது வாசிங்க, லூக்கா 20 அதுல வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்ட 20ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 39 முதல் வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த 20ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரைக்கும் உள்ளதான போது வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, முதல் வார்த்தையில பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவராகிய இயேசு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கள்ளனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. குற்றம் இல்லாத இயேசு, தவறு செய்யாத இயேசு, பாவம் செய்யாத இயேசு சிலுவையிலே மரணத்திலே வந்து நின்ற வேளையிலும் இப்படியாக வார்த்தையை சொல்லுகிறாரே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுத்தவனாய் இயேசுவிடத்திலே ஒரு ரிக்வெஸ்ட் பண்றான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே செல்லும் பொழுது அடியேனையும் நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை மன்னிக்கிற வார்த்தையா இருக்குமே என்று சொன்னால் அதை மற்றவர்கள் கேட்டு அவர்களும் ரட்சிப்பின் பாதையிலே கடந்து வருவதற்கு அது காரணமாகவே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகளுடையதான வாயிலிருந்து பிறக்க வேண்டிய வார்த்தைகள், அதாவது மன்னிக்கிற வார்த்தைகள், தேவ சமூகத்திலே தேவனை உயர்த்துகிற வார்த்தைகள், தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்குமே என்று சொன்னால் கேட்கிறவர்களும் அதை கேட்டு அதன் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த அது பிரயோஜனமாய் இருக்கும். ஆகையால் தேவ பிள்ளைகள் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவத்தில் பிரைஸ் தி லார்ட், முக்கியமா இந்த நாளிலே ஒரு குடும்பத்தை பேஸ் பண்ணி குடும்பத்திலே ஒரு மன்னிக்கிற சுபாவம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக பிரைஸ் தி லார்ட், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே என்ன சுபாவம் உண்டாகணும்? மன்னிக்கிற சுபாவம் உண்டாகணும். கணவன் மனைவிக்கு இடையே மன்னிக்கிற சுபாவம் உண்டாகணும். வசனம் சொல்லுது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குகிறேன் அப்படின்னு பிரைஸ். ஆகையால் கணவன் மனைவி இடையே மன்னிக்கிற சுபாவம், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் சில நேரங்களிலே பிரைஸ் தி லார்ட் கணவன் மனைவிக்கு இடையே கடந்து வரலாம். அந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனையின் மத்தியில பிரைஸ் தி லார்ட் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களா இருந்தால் தேவன் அந்த குடும்பத்தை கிருபையாய் ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ண கர்த்தர் போதுமானவர். பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், வசனத்தின் அடிப்படையில் டிவோர்ஸ் என்கிற காரியம் கிறிஸ்தவ ஜீவிதத்திலேயே இல்லாத ஒரு காரியம். பாத்தீங்கன்னா தொடர்ந்து எப்படி டிவோர்ஸுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறாருன்னா ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும்தான், விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய மனைவியை தள்ளிவிடக்கூடாது, விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய கணவனை தள்ளிவிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன். காலையில் எனக்கு எழும்பி டீ போட்டு தரல, அதனால நான் என் மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் என்கிற வார்த்தையை ஈஸியாக சரளமாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த மன்னிக்கிற சுபாவம் என்ன பண்ணல,
வரல. பிள்ளைங்க, தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், கணவன் மனைவிக்கு இடையே ஐக்கியமாய் மன்னிக்கிற சுபாவம் உடையவளாய் இருந்தால் அந்த குடும்பத்திலே தேவ பிரசன்னம் நிறைவாய் இருந்து கொண்டே இருக்கும். அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறதான அந்த சுபாவம் மிக முக்கியமான ஒன்று. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, the book of Luke chapter 1 verse 6 வாசிங்க. அவர்கள் இருவரும் யாருன்னு சொன்னா சகரியாவும் எலிசபெத்தும். அவர்கள் கணவன் மனைவியா இருக்கிறாங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. அடுத்த வார்த்தை கூட வாசிங்க. எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அவங்க எலிசபெத்து மலடியா இருந்தபடினால் எலிசபெத்துக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆனா ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாக காரணம் என்னவென்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசித்து, ஒருவருக்காய் ஒருவர் பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்க ஆரம்பித்த வேளையிலே இப்படிப்பட்ட ஐக்கியத்தை அந்த குடும்பத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ குடும்பத்திலே கணவன் ஒரு என்ன சொல்லுது, ஒருவேளை சத்தம் போட்டுட்டாருன்னு சொன்னா மனைவி என்ன பண்ணும்? கொஞ்சம் பொறுமையா போகணும். மனைவி சத்தம் போட்டுட்டாங்கன்னா கணவன் என்ன பண்ணும்? பொறுமையா போகணும். அந்த சூழ்நிலையில ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற சுபாவம் அந்த குடும்பத்தில் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளிருந்து வருமே என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஆகையால் கணவன் மனைவிக்கு இடையே அந்த மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் அதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன். அதை மறுபடியும் உங்கள் மத்தியில் சொல்றேன். அதாவது ஒரு திருமணமாயின கணவன் மனைவி, புதிதாக நியூலி மேரிடு கப்பிள்ஸ், அவங்க என்ன பண்ணாங்கன்னா கணவன் மனைவியா திருமணமான பின்பு தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் 3வது வருஷம் ஆகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எப்போதுமே சகோதரிமார் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு விசேஷித்த விதமாய் என்ன வாழ்த்து சொல்லும்படியாக விரும்புவாங்க. பொதுவாக விரும்புவாங்க. நிறைய வீட்டில் அதை மறந்துடுவாங்க, சண்டை வரும். அதில் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான் இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் என்ன பண்ணாருன்னா, திருமணமாகி ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகும்போது அந்த மனைவியினுடைய ஒரு பிறந்த நாள் வந்துச்சு. பிறந்த நாள் வந்த உடனே மனைவி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என் கணவனார் என்ன பண்ணுவார், எனக்கு ராத்திரி 12 மணிக்கே விஷ் பண்ணிடுவார் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிருக்கிறாங்க. இவர் ராத்திரி 12 மணிக்கு என்ன பண்ணலை, விஷ் பண்ணலை. பிறந்த நாளும் வந்தாச்சு. காலையில் 7 மணி ஆச்சு, யாரும் விஷ் பண்ணலை. தூங்கி எழும்பிட்டார், விஷ் பண்ணலை. 8 மணி ஆச்சு, விஷ் பண்ணலை. 9 மணி ஆச்சு, விஷ் பண்ணலை. இவர் குளிச்சு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறாரு. இந்த அம்மாவுடைய முகம் அன்னைக்கு நல்ல வெள்ளையாக இருந்த முகம் அன்னைக்கு எப்படி டார்க் ஆச்சுன்னே தெரியல, அப்படி டார்க்காக இருக்கு. இவருக்கு புரியுது என்ன விஷயம்னு. நான் இது வரைக்கும் இவருக்கு ஆனால் தெரிஞ்சிச்சு நீ அன்னைக்கு விஷ் பண்ணணுங்கிற விஷயத்தில். இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு 9 மணி ஆகி ஆஃபீஸ் போகும்போது ஒரு சின்ன ஒரு பார்சல் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, ஓகே ஹாப்பி பர்த்டே அப்படி சொன்னோன்னே அந்த பார்சல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இவருக்கு இவ்வளவுதான் என் மேலே அன்பு அப்படி சொல்லிட்டு, சரி தேங்க்யூ அப்படி என்ன பண்ணாங்க சொல்லிட்டு பார்சலை வாங்கிட்டு அவரை அனுப்பி விட்டுறாங்க. அவர் போன பிறகு பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கார் கீ இருந்துச்சு. கார் கீ பார்த்தீங்கன்னா, கார் கீன்னு வந்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கார் வாங்கியிருக்காரு. இவர் ராத்திரி என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், சீக்கிரட்டாக காரை கொண்டு அவங்கள்ட்ட தானே ஃப்ளாட்டுக்கு கீழே விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கார் கீயை மாத்திரம் என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தாரு, சொல்லவே இல்லை. கார் கீழே ஃப்ளாட்டுக்கு கீழே நிற்குது, பார்க்கிங் ஏரியாவில் நிற்குது. நிற்கிற சூழ்நிலையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவங்க கார் டிரைவ் பண்ண தெரியும். இதனால் என்ன பண்ணாங்கன்னா, நேரே இந்த கார் கொஞ்சம் லெங்க்தியான ஒரு கார்
இந்த காரை என்ன பண்ணாங்க, எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே வந்து காரை ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண, காரை மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. மூவ் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் எடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா இதை மாதிரி ஒரு பில்லர் இருந்துச்சு. பில்லரில் போய் கார் ஒரே சாதிடுச்சு, இடிச்சிடுச்சு. கார் இடித்த உடனே இவங்க இறங்கி வந்து பார்த்தா காரில் பின்னாடி சப்பி இருக்குது, அது உடஞ்சிருக்கு. அவ்வளோதான், இன்னைக்கு எனக்கு பர்த்டே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் டெத் டே தான் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. கணவனார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும் முடியலை, அவர் வந்தால் என்ன செய்வார்னு தெரியலை என்கிற விஷயத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணிருக்காங்க. வீட்டில் வெயிட் பண்ணிருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கிற சூழ்நிலையில் கணவனார் சாயங்காலம் 5 மணிக்கு நான் ஒர்க் முடிச்சு என்ன பண்ண வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது காரில் உள்ளதான காரை ஒன்று பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா கார் எப்படி இருக்கு, பின்னாடி உடஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு அவர் மேலே வந்துட்டார். அவருக்கு ஒன்றும் கண்டுக்காதது போலவே என்ன பண்ண மேலே வந்துட்டார். வந்த உடனே வந்து வெரி சாரிங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, இப்படி நான் என்ன பண்ண போய் காரை எடுத்தேன், கார் இடிச்சிச்சு, இப்போ எனக்கு ரொம்பவே சமாதானம் இல்லாமல் நான் ரொம்ப துக்கமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், பரவாயில்லை, காரு மறுபடியும் என்ன பண்ண முடியும், நமக்கு வாங்க முடியும். ஒருவேளை டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அதை மறுபடியும் ஒர்க் ஷாப்பில் விட்டு என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். திஸ் இஸ் யுவர் பர்த்டே, அது டுடே இஸ் யுவர் பர்த்டே. ஸோ நீ என்ன பண்ணுவோம், பர்த்டேயில் நீ நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஹாப்பி ஆயிரு, பரவாயில்ல, நீ சமாதானம் ஆயிருன்னு சொல்லி காரை இடித்த நேரத்திலையும் கணவனார் தன்னுடைய மனைவியை மன்னித்து அந்த இடத்துல சமாதானமான வார்த்தையை சொன்னார். அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஐக்கியம் ஏற்பட்டது. அல்லேலூயா. ஸோ குடும்பத்திற்குள்ளே ஐக்கியம் உண்டாகணும்னு சொன்னா ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். தப்புன்னு வரும்போது சிலருக்கு வாரதுதான், தவறுன்னு சொல்றது சிலர் செய்யறது தான். சிலர் தெரிஞ்சு செய்யலாம், தெரியாம செய்யலாம். தெரிஞ்சு செய்யறது கண்டிப்பாவே தப்பு தான். ஆனா அதே வேளை தெரியாம செஞ்சா கூட அதே வேளையில நான் மன்னித்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து மறுபடியும் இந்த தவறு நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அந்த குடும்பத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். அந்த குடும்பத்திலே தேவ நாம மகிமைப்படும். அந்த இடத்திலே அந்த குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. வாசிக்கும் போது ஒரு வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. The book of John chapter 12 verse 3 வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து வாசிங்க. அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் இது தைலத்தின் வாசனையினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் அல்லது வாசனையினால் நிறைந்திருந்ததுன்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட். பரிமள தைலத்தின் வாசனை வீட்டிற்குள்ளே அதிகமாய் உலாவ ஆரம்பித்தது. வீடு முழுவதும் வாசனை நிறைந்த ஒரு வீடாய் காணப்பட்டது. ஆகையால் இந்த காலை வேளையில் என்ன கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, ஒரு வீட்டிற்குள்ளே கர்த்தருடைய தெய்வீக அபிஷேகம் நிறைவாய் இருக்குமே என்றால் அந்த அபிஷேகத்தின் வாசனை ஒவ்வொரு அறைகளையும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு அறைகளிலும் சமாதானம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் எந்த ஒரு வீட்டிற்குள்ளே நிறைவா இருக்கிறதோ அந்த வீட்டிலே தெய்வீக விடுதலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டிற்குள்ளே செல்லும் போது ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகி கொண்டே இருக்கும். எந்த வீட்டிலே தேவ சமாதானம் உண்டாகிறதோ அந்த வீட்டிலே மன்னிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. சில வீட்டில் கால் வச்சாலே என்ன வந்துடும், சங்கடம் வந்துடும், சண்டை வந்துடும். சிலவங்களுக்கு வீட்டில் கணவன் மனைவியை பார்த்தாலே போதும், 2 பேரும் சிங்கமும் புலியுமா இருப்பாங்க. அப்படிதானே பாருங்க. பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம சண்டை போட ஆரம்பிச்சு, விஷயமே இருக்காம சண்டை போடுவாங்க. அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வீட்டில் தேவ பிரசன்னம் இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லை, தேவ விடுதலை இல்லை. கர்த்தர் நம்முடைய வீட்டில் தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பாமல் இருக்கிறபடியினால்தான், தேவ அபிஷேகம் வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுனால்தான் வீட்டில் வந்த உடனே சண்டையோ போராட்டங்களோ கஷ்டங்களோ பிரச்சனைகளும் வருகிறது. ஆகையால் நம்முடைய வீடானது ஒரு தெய்வீக சமாதானம் நிறைந்த ஒரு வீடாய், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட வீடாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால்
என்றால் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய வீட்டில் நிறைவாய் ஊற்றப்பட வேண்டிய ஜெபங்கள், பாடல், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வீட்டில் இன்னும் அதிகமாய் தொனித்துக் கொண்டே இருக்கும் என்றால் நம்முடைய வீடு சந்தோஷம் நிறைந்த வீடாய் காணப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வீட்டில் சந்தோஷம் உண்டாகணும். வீட்டில் ஏன் திரும்ப திரும்ப சண்டை வருது? ஏன் திரும்ப திரும்ப போராட்டமா இருக்கு? ஏன் வீட்டில் சமாதானம் இல்லை? வீட்டில் வந்தாலே ஏன் கஷ்டமா இருக்கு? வீட்டில் வந்தாலே ஒரு சமாதானமே இல்லை. ஏன்னு சொன்னா நம்முடைய வீட்டில் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் துதி குறைந்திருக்கிறது, ஜெபங்கள் குறைந்திருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்துவது குறைந்திருக்கிறது, உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அதனால்தான் வீட்டிலே சமாதானம் இல்லாமல் சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டு நம்முடைய வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக இருக்கட்டும். அல்லேலூயா. நம்முடைய வீடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு வீடாக இருக்கட்டும். நம்முடைய வீடு ஒரு பிரேயர் செல்லாய் காணப்படட்டும். நம்முடைய வீட்டிலே தேவ நாம மகிமைப்படட்டும். கர்த்தரை ஆராதிக்கிற துதி, ஆராதிக்கிறதான தேவ மகிமை வல்லமையாய் நம்முடைய வீட்டிலே வெளிப்படும் பொழுது கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கியின் புஸ்தகம் 10:1ஆம் வசனம் வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈக்கள் அப்படி சொல்லி வரும்போது நம்ம முதல்ல பார்த்தோம், மரியாள் களங்கமில்லாத நழதம் என்கிறதான தைலத்தின் ஒரு ராத்தலை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே என்ன தடவினாள். அங்கே வீடு முழுவதும் என்னச்சு, ஒரு நல்ல ஒரு பரிமளத்தின் வாசனையினால் நிறைந்திருந்தது. ஆனா வசனம் சொல்லு, செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். செத்த ஈன்னு சொன்னா சில நேரத்தில் மன்னிக்காமல் இருக்கிற தன்மை. அல்லேலூயா. மன்னிக்காமல் இருக்கிற தன்மை. ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே 2 பேரும் பயங்கர சண்டையினால் 2 பேரும் பேசுறதே இல்லை. பார்த்தீங்கன்னா பேசி 2 வருஷம் ஆச்சு. எப்படி தான் சாப்பாடு கொடுக்குறாங்களோ எப்படி தான் வாழ்க்கையை நடத்துக்கிறாங்கன்னு தெரியாது. பாருங்க, 2 வருஷம் ஆச்சு. ஒரு முறை கணவனாருக்கு என்ன ஆச்சு சொன்னால், அவருக்கு எப்போதுமே காலையில் 7 மணிக்கு எழும்பி அவர் டியூட்டிக்கு 9 மணிக்கு போவார். அவருடைய ஆஃபீஸில் ஒரு ப்ரோக்ராம் ஆனதுனால அவருக்கு அன்னைக்கு 5 மணிக்கு அவர் போனோம். அதில் 4 மணிக்கு அவர் எழும்பி என்ன பண்ணணும்னு சொன்னால் அவர் ஆயத்தமாகணும். அப்போ அவர் என்ன பண்ணார், மனைவிட்ட பேசுறது இல்லையே, அதனால என்ன பண்ணார், இவர் நைட் எழுதி வச்சிருக்காரு, என்ன ஒரு பேப்பர் எழுதி வச்சாரு, நான் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழும்ப வேண்டும், ஆகையால் 4 மணிக்கு என்னை எழுப்பி விடு அப்படின்னு என்ன பண்ணாரு. ஒரு பேப்பரை என்ன பண்ணார், டேபிளில் வச்சுட்டு அவர் தூங்க போயிட்டார். அவர் தூங்கிட்டார். கரெக்டாக என்ன பண்ணாங்க, இந்த அம்மா 4 மணிக்கு எழும்பிட்டு மணி 4 ஆனது எழும்பவும் அப்படி பேப்பர் எழுதி என்ன பண்ணாங்க வச்சுட்டு அவங்க போய் தூங்கிட்டாங்க. இவர் எழுப்பி பார்க்குறாரு, மணி 8:45. பாருங்க, கணவன் மனைவிக்கு இடையே இல்லாத ஐக்கியம், கணவன் மனைவிக்கு இடையே இல்லாத விட்டு கொடுக்காத தன்மை, கணவன் மனைவிக்கு இடையே இல்லாத அந்த மன்னிக்கிற தன்மை குடும்பத்திலே சண்டைகளை சச்சரவுகளை இன்னும் பெருகி கொண்டே இருக்கும். தேவ பிள்ளைகள் இவைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். இதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சோ மன்னிக்கிற சுபாவத்தை தேவனிடத்திலே கேட்டால் இயேசு மன்னிக்கிறவராயிருந்தார். பவுல், அதாவது தொடர்ந்து இயேசுவுடைய ஊழியத்தை செய்தான பவுலுடைய வாழ்க்கையிலே மன்னிக்கிறவராயிருந்தார். நாமும் அதே போல மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. சில செத்த ஈக்கள், சில மன்னிக்காத அனுபவங்கள், சில பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காத அனுபவங்கள், சில பாவமான அனுபவங்கள், சில தேவனுக்கு பிரியமில்லாத அனுபவங்கள் நம்முடைய வீட்டிற்குள்ளாய் கடந்து வந்து, பிரைஸ் தி லார்ட், சில செத்த ஈக்கள் கடந்து வந்து வீட்டின் ஐக்கியத்தை, வீட்டின் சமாதானத்தை குழப்பிக் கொண்டிருக்குமே என்றால் அவைகள் எது என்று கவனமாய் புரிந்து கொண்டு அவைகளை தூக்கி எறிந்துட்டு நம்முடைய வீடு பரிமள தைலத்தின் வாசனையினால் நிறைந்த வீடாய் இருக்கும்படியாய் நம்முடைய வீட்டை ஒப்பு கொடுப்போமே என்றால் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சுகம் நம்முடைய வீட்டை நிறைவாய் ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் 122 சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், என் வீட்டுல சமாதான சுகம் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை வீட்டுல சமாதானம் சுகம் இல்லைன்னா, ஏன் எங்க வீட்டுல சமாதானம் இல்லை,
ஏன் எங்க வீட்டுல சுகம் இல்ல, ஏன் எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கு, ஏன் எங்க வீட்டுல ஆரோக்கியம் இல்லாம இருக்கு, ஏன் எங்க வீட்டுல கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு கார்னர்ல மன்னிக்காத இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா, மன்னிக்காத தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னா, இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க the book of Ruth, ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. praise the Lord. the book of Ruth chapter 1 verse from 11 and 2 வாசிங்க. அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள். வெயிட் பண்ணுங்க. இரண்டாவது யார் யாரை மன்னிக்கணும்னா, மாமியார் மருமகளை மன்னிக்கணும், மருமகள் மாமியாரை மன்னிக்கணும். இது என்ன ஒரு சோக்கேடுன்னு தெரியல எனக்கு. பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வீடுகளில் பார்த்தோன்னு சொன்னால் மகளை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. ஆனால் வீட்டில் வர்ற மருமகளை என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. மகளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மக வந்தாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், கீழே உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் மருமகள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பொருட்டாவே பார்க்க, ஒரு எதிரியாவே, என்ன சொல்றது, ஒரு புலியாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல மருமகளும் மாமியார ஏதோ ஒரு கொடுமைக்காரியாவே பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு கொடுமைக்காரியாவே பார்ப்பாங்க. நிறைய வீடுகளிலே பிரைஸ் தி லார்ட் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ளதான சண்டையில வீட்டில் பார்த்தீங்கன்னா பல நேரமும் சமாதானம் கெட்டு போகுது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை மாரு யாரு, மாமியாருடையதான கணவனார் மீன்ஸ் மாமனாரு, இல்லைன்னு சொல்ல போனா மருமகளுடையதான கணவனாரு மகன் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது, அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசுறதா இல்ல மனைவிக்கு சப்போர்ட்டா பேசுறதான்னு சொல்லி திணறி போய் நிற்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மன்னிக்கிற சுபாவத்தை பெரும்படியாய் கொடுக்கும்படியாய் தேவ பிள்ளைகள் கவனமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு அல்லேலூயா வர மாட்டேங்குது. பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இன்னைக்கு இப்படி போட்டு நீங்க என்ன பண்றீங்க சொல்றீங்க அப்படி சொன்னா, நம்ம வீட்டில் சில நன்மைகள் தடைப்படுவதற்கு காரணங்கள் இவைகள். கணவன் மனைவிக்கு இடையே இல்லாத ஐக்கியம், அந்த ஒரு மனம் இல்லாத தன்மை, மன்னிக்காத சுபாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. நம்ம வீட்டில் மாமியார் மருமகளுக்கு இடையே உள்ளதான அந்த ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறதுனால கெடுக்கிறதுனால பிரைஸ் தி லார்ட் அந்த இடத்துல ஒரு சமாதானம் கெட்டு போகுது. இந்த இடத்துல நகோமி மோவாப் தேசத்தில் சென்று அங்கே அந்த தன்னுடைய பசங்களுக்கு திருமணம் பண்ணி கொள்றாங்க. மோவாப் தேசத்தில் சென்றதுனால அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே தன் கணவனார், நகோமியுடைய கணவனார் மரித்து போகிறார். தன்னுடைய பசங்களுக்கு திருமணம் பண்ண பிறகு தன்னுடைய பசங்களும் மரித்து போறாங்க. இப்ப நகோமியும் ரெண்டு மருமக்களும் தான் இருக்கிறாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மருமக்க வந்த நேரத்தில் என் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, என் கணவனார் செத்து போயிட்டான்னு சொல்லி மாமியார் அந்த மருமக்களை ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க, அடிச்சு சீமார் எடுத்து விரட்டி இருப்பாங்க. ஆனா இந்த மாமியாருடைய சுபாவத்தை பாருங்க. இந்த மாமியார் சொல்றாங்க, வாசிங்க மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு நகோமி என் மக்களே, எப்படி சொல்றாங்க, சிலர் மருமகளுக்கு வேற வேற பேரு போடுவாங்க, அது ஒரு சனியன் அப்படிவாங்க, உடனே வேற பேரு போடுவாங்க. அதாவது வேற நிறைய பேரெல்லாம் கேட்டிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்க, தன்னுடைய கணவனார் மரித்து போய்விட்டார், தன்னுடைய மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். இப்ப மருமக்கள் தான் இருக்கும்போது அந்த நேரத்திலேயும் அந்த மாமியார் சொல்ற வார்த்தை என் மக்களே. அல்லேலூயா. அப்போ வீட்டில் வந்ததான மருமகளை தன்னுடைய சொந்த மகளா பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? மாமியாருடைய பொறுப்பு. பாருங்க, அதே போல தன்னுடைய வீட்டில் வரும்போது மருமகள் தன்னுடைய மாமியாருங்கிற விஷயத்தை பார்க்கிறத விட தன்னுடைய சொந்த அம்மாவா பார்த்து தன்னுடைய சொந்த அம்மாவுக்கு என்னென்ன பணிவிடை செய்வாங்களோ அந்த பணிவிடையை சந்தோஷத்தோடு செய்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா அதன் மூலமாய் அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உள்ள குடும்பமாகவே காணப்படும். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, என் மக்களே என்று சொல்றாங்க. என் மக்களே என்று சொல்லி வரும்போது அவங்களுக்குள்ள இருந்த ஐக்கியம் பலமாய் காணப்பட்டது.
அதே போல மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் பலமாய் காணப்படுகிறது. இந்த நாட்கள்ல அநேக பிரைஸ் தி லார்ட் மருமகளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் என்னன்னா, திருமணமாகி ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, ஒரு வருஷத்திற்குள் தன் கணவனை பிரித்து கொண்டு ஓடிவிட வேண்டும். நிறைய பேருடைய விஷயத்துல டார்கெட் வச்சிருப்பாங்க, ஒரு வருஷம். நிறைய வீட்டில் யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, அதாவது மகளுடையதான அம்மா மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டில் சம்பாத்தியம் எல்லாம் உங்க அங்க மாமனாருக்கும் இல்ல மாமியாருக்கும் இல்ல தம்பிமாருக்கும் இல்ல தங்கச்சிமாரு கொடுக்காம இருக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணு, சீக்கிரமா தனி குடித்தனம் போயிரு, ஏதாவது சண்டை போட்டு தனி குடித்தனம் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி ஜனத்துல சொல்லி கொடுத்து, சில நேரத்தில் பிள்ளைகளுடைய சிந்தனையில நஞ்சை விதைச்சு பிள்ளைகளுக்குள்ள அந்த ஐக்கியத்தோடு சந்தோஷமாய் குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கிறது அவங்க செயல்படுத்தும் போது இவைகளையும் பெற்றோர் கவனமாய் செயல்படுத்தணும். ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு பிள்ளைங்க போறாங்கன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள பிள்ளைங்க போறாங்கன்னா நீங்க ஐக்கியமா சந்தோஷமா எல்லாரும் அன்பா இருக்கணும்ங்கதான நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து அனுப்ப வேண்டியது பெற்றோருடைய கடமையா இருக்கு. அல்லேலூயா. இது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்து வந்ததுனால சொல்றேன். எங்க வீட்டுக்கு அருகாமையில் சின்ன பசங்களா இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்ச 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு நான் படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ 10-11 வயசு. அந்த டைம்ல எங்களுடைய வீட்டை தாண்டி ஒரு 4 வீடு தாண்டி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு மாமா வீடு. அந்த ஏரியா அநேக ரிலேஷன்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த மாமா வீட்டில் மாமாவோட பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் மேரேஜ் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா நட்டாலம்னு சொல்ல ஒரு ஏரியா. ஒரு 2 பஸ் ஏறி போனோம்னா ஒரு 1/2 hour 45 minutes அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். கல்யாணமாகி ஒரு குழந்தையும் என்னாச்சு பிறந்தாச்சு. பிறந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே, நட்டாலத்தில் அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, இந்த பிரச்சனைக்கு சில முக்கியமான மூல காரணம் யாரு? நம்ம வீட்டில் இருக்கிறதான இந்த பொண்ணோட அம்மா தான். என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஏதாவது பிரச்சனை சொல்லு மக்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல என்ன ஆச்சு, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, ஒரு பேகையும் தூக்கிட்டு பிள்ளையும் தூக்கிட்டு என்ன பண்ணா பிரச்சனையோட கூட வீட்டுக்கு வந்துடுச்சு. எங்க வீட்டுக்கு அருகாமையில் வந்தாச்சு. வந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் அந்த பொண்ணோட அப்பா அங்கிள் அங்கே இருக்கும்போது அவர் கேட்டாரு, இவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிரச்சனையே தம்முடைய பிள்ளைகள் சமாளிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவர் விட்டுருவாரு. பெரிய மேஜரான பிரச்சனை வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனையை அவர் கண்டுக்க மாட்டார். இப்படி இருக்கும்போது இவர் வீட்டில் இருந்து பார்க்குறாரு, பொண்ணு என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்டுக்குள்ளே ஏறி வரும்போது இவர் கேட்டார், மருமக எங்கன்னு கேட்டார். மருமக எங்கன்னு கேட்ட உடனே, இல்லை வீட்டில் பிரச்சனை அதனால் வந்துட்டேன் அப்படின்னா. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், அங்கே வீட்டில் வந்து பேசிக்கிறேன், நீ பேசாமல் எங்கே போயிரு, மறுபடியும் உன்னுடைய வீட்டுக்கு போயிரு. இந்த வீடு நீ வாழ்ந்த வீடு, தொடர்ந்து வளர்ந்த வீடு, நீ வாழ்கிற வீடு எங்க வீடு, அந்த வீடு, அந்த வீட்டுக்கு நீ போயிரு அப்படி சொன்னார். உடனே இந்த பிள்ளையோட அம்மா அவங்க வந்து ஒரே ஆர்ப்பாட்டம், ஐயோ என் பிள்ளையை வீட்டில் விட மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைக்கு உள்ள கஷ்டத்துக்கு கூட இருக்க மாட்டேங்க, பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு சண்டை போட்டுதான். இவர் சொன்னார், நான் ஒன்று அடிச்சு போடுவேன், நீ என்ன பண்ணு, பேசாமல் வீட்டுக்குள்ளே போ அப்படி சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு ஃபர்தராக என்ன பண்ண, உனக்கு காசு இல்லைன்னா ஒரு 50 ரூபா தாரேன், நீ என்ன பண்ணு நேரே வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு வீட்டில் மட்டும் ஏற்ற மாட்டேன்ட்டார். இதுவும் அழுது நல்லா புரண்டெல்லாம் பார்த்துச்சு, பிள்ளையெல்லாம் கிள்ளி விட்டு அலையெல்லாம் வச்சு பார்த்துச்சு. ஆனாலும் நம்ம ஆள் என்ன பண்ணுற மாதிரி இல்லை, அசங்குற மாதிரியே இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டார். நீ வந்தா மருமனோட வரணும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் அவர் விட்டுட்டாரு. லாஸ்ட்டில் ஒரு வழி இல்லாமல், எங்களுக்கு கிராமம் ஆனதுனால பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே கூட்டிட்டோம். அடுத்து லாஸ்ட்டில் எங்கள் அம்மா எல்லாம் போய் சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ போமா, எதுக்குமா இப்படி பிரச்சனை, நாங்கள் ஏதாவது ஒன்றா அதை பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. லாஸ்ட்டில் என்னோட பெட்டியும் தூக்கிட்டு என்னை வீட்டிலேயே ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சண்டை போட்டு என்ன பண்ணி போயிடுச்சு. போகிற நேரத்துலேயே அது போன பிறகு அங்கிள் என்ன பண்ணால் அந்த நட்டாரத்தில் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை கேட்டுருக்காங்க. அவங்க ஒரு சின்ன சாதாரணமான ஒரு கார் சொல்லுவாங்க, சரி ஓகே மறுபடியும் பிள்ளை வர்றா, நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் என்ன பண்ணுங்கள் இது மூவ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொன்னால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு திருப்பி அனுப்புறதுனால இன்னைக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் வீட்டில் பெண்ணை பற்ற அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சில விஷயத்தை நோண்டி சொல்லி கொடுக்குற விஷயம் அநேக குடும்பத்தின் ஐக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது.
பாருங்க, பிரைஸ் தி லார்ட். மாமியார் மருமகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் அந்த குடும்பம் இருக்கும்னு சொன்னா அந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் நிறைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சின்ன சின்ன கசப்புகள் வரும்போது அந்த கசப்புகளை மாற்றி பிரைஸ் தி லார்ட் மன்னித்து அவைகளை பொறுத்து அவைகளுக்கு பிரைஸ் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கடந்து செல்லும் போது அந்த குடும்பத்திலே தேவநாமம் மகிமைப்படும். வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை எதை விட உயர்ந்தது? முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. நீங்க ஏதாவது நகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நகை கடையில் முத்தை எங்க வச்சிருப்பாங்க? மேபி நீங்க தங்கத்தை வேணா உங்களுக்கு முன்னாடி என்ன சாதாரணமா ஒரு மோதிரமோ அல்லனா பிரைஸ்லெட்டோ ஏதாவது வேணா ஜஸ்ட் முன்னாடி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு முத்து வேணும்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷல் கடையில் நீங்க போகணும். அப்படின்னே அதுக்கான ஸ்பெஷல் கடையில் போனாதான் ஒரு ப்ராப்பரான உண்மை. நிறைய பார்த்தீங்கன்னா மோதிரத்தில் வைக்கிற முத்து, மாலையில் வைக்கிற முத்து, இது எல்லாமே சும்மா சாதாரணமான கல்லு தான், சாதாரணமான முத்தான். ஆனா ஒரிஜினலான குவாலிட்டியான முத்து கிடைக்கணும்னா அதற்கு ஏற்றதான ஒரு டைமண்ட் ஷாப்ல போனாதான் அந்த முத்து கிடைக்கும். பாருங்க, வசனம் அழகாய் சொல்லுது, ஒரு குணசாலிக்கு ஒப்பிட்டு முத்தை சொல்லி இருக்கு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை எதை பார்க்கலும் உயர்ந்தது? முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட் 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. 11ஆம் வசனம் வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஒரு குணசாலியானவள் தன்னை நான் உண்மை உள்ளவள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. குணசாலியா இருந்தாலே போதும், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை ஆட்டோமேட்டிக்கலா நம்பும். அல்லேலூயா. சிலவங்க யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு தெரியுங்க அவங்கள குறிச்சு, அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவனுடைய புருஷன் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, ஏன்னா அவரை பற்றி தெரியுங்க, அவரெல்லாம் தப்பு பண்ண மாட்டார். ஏன்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? அவங்களை நம்புது. பாருங்க, நம்புகிற அளவிற்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்கு. அப்போ பிரைஸ் தி லார்ட், ஒரு குடும்பத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் சந்தோஷம் உண்டாகணும்னு சொன்னா மாமியார் மருமகளுக்கு இடையே நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகணும். ஒருவேளை பாத்தீங்கன்னா, ஒருவேளை குடும்பமா நீங்க ஊர்ல இருந்து வந்திருந்தா கூட, இல்லை நமக்கு குடும்பமா இருந்தா கூட, ஒருவேளை மறுபடியும் சொந்த ஊருக்கு போனா கூட அந்த இடத்துல மாமியார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டிய சுபாவத்தோடு நடந்து கொள்ளணும். பாருங்க, மருமகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணுமோ அதே சுபாவத்தோடு நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்குமே என்றால் அதிலே தேவன் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 31:15. இருட்டோடு எழுந்து. யார் இருட்டோடு எழுறாங்க? குணசாலி. எப்ப எழும்புவாங்க? இருட்டோடு. நீங்க ஒன்று ஆராய்ஞ்சுப்பாங்க, எத்தனை மணிக்கு நீங்க தூக்கம் எழும்புறீங்க அப்படின்னு. குணசாலி இருட்டோடு எழும்புவாங்க. இருட்டோடு எழும்புவாங்கன்னு சொன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குணசாலி எழும்பும். ஒரு குடும்ப பெண், ஒரு குடும்பத்தை நடத்துகிறதான ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண் என்ன பண்ணுவாங்க? இருட்டோடு எழும்புவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ணி பிரைஸ் தி லார்ட் தொடர்ந்து அன்றாட வேலைகளை காலையில் நீட்டாக என்ன பண்ண, கிச்சனை எல்லாம் நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் பிள்ளைகளை அனுப்புறதுக்கு என்ன பண்ணுவோம், ரெடி ஆகி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ப்ராப்பராக செய்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க 7:30 மணிக்கு போனோம், அம்மா 7:15 எழும்பி இன்னைக்கு மட்டும் கேண்டீனில் போய் 10 ரூபாவுக்கு சாப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு 10 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னா நாம் ஒரு குணசாலி அல்ல. புரிஞ்சுக்கோங்க, குணசாலி அல்ல. பிள்ளைக்கு அப்படி சாப்பிடும்படியாக ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தோம்னு சொன்னா கொஞ்ச நாள் சுகியில் ஆர்டர் பண்ணோம், அடுத்து சொமோட்டால ஆர்டர் பண்ணோம். பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ஒரு தவறான பாதையில உருவாக்கும்படியாய் அந்த தாய் பழக்குவிக்கிறவளாய் இருக்கிறாள். ஆகையால் அந்த குடும்பத்திலே ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாய் அந்த லேடி இருக்கும்போது, சகோதரி இருக்கும்போது, மனைவி இருக்கும்போது, ஒரு குடும்ப பெண் இருக்கும்போது அவள் இருட்டோடு எழும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இவைகளில் மிகுந்த ஜாக்கிரதையாய் மிக அழகாய் நாம் பழக வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, 20ஆம் வசனம் வாசிங்க.
சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழையா இருக்கிறவங்களுக்கு ஒரு குணசாலி என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தேவைக்கு மிஞ்சி சில காரியங்கள் இருக்குன்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட், அதை சிறுமையானவர்களை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சகோதரிக்கு இருக்கு. நிறைய வீட்டில் இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும். அது நமக்கு ஒரு கஷ்டம் வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து வச்சு அது புழு பூச்சி தான் போகுமே தவிர பிரயோஜனமாகாது. நிறைய பொருட்களை வீட்டுக்குள்ள வச்சு அது புழு பிடிச்சி தான் போகுதே தவிர அது பிரயோஜனமாகாது. ஒன்று புரிந்துக்கணும், ஏழ்மையானவர்களுக்கு தன் கையை பிரைஸ் தி லார்ட் குணசாலி திறக்கிறவளாய் இருக்கிறாள். தொடர்ந்து வாசிக்கும் போது 26ஆம் வசனம் வாசிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். ஞானம் விளங்கன்னு சொன்னா தேவைக்கு மாத்திரம் இந்த மவுத் ஓபன் ஆகும், தேவை இல்லைன்னா மவுத் என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசாம இருக்கவே மாட்டாங்க, ஏதாவது கச்சா முச்சா கச்சா முச்சா கச்சா முச்சான்னு பேசிட்டே இருப்பாங்க. பேசுறது பார்த்தீங்கன்னா யாரையாவது குத்திக்கிட்டே இருக்கும், யாராவது என்ன பண்ணும், வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும், காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு குணசாலியுடைய சுபாவத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அல்லேலூயா. அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஐக்கியம் மிக முக்கியம், மாமியார் மருமகளுக்கு இடையே உள்ள ஐக்கியம் மிக முக்கியம். கடைசியா ஒரு சில வார்த்தைகளோடு சொல்லி முடிக்கிறேன், சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள ஐக்கியம் மிக முக்கியம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா நான் என் அண்ணன்ட்ட பேசி 7 வருஷம் ஆச்சுங்கன்றுவாங்க, என் தங்கச்சிகிட்ட பேசி 2 வருஷம் ஆச்சுருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாகவே இருக்க மாட்டாங்க, ஐக்கியமாகவே இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட் நாம் மன்னித்து நாம் ஐக்கியப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. வாசிங்க 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:20 வாசிங்க. 1 யோவான் 4:20 சீக்கிரம் வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், அவன் பொய்யன். பாருங்க, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு சில குடும்பங்களை பார்க்கிறேன், அந்த குடும்பத்தில் சகோதரர்களுக்குள்ளே அவ்வளவு ஐக்கியமா. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை அந்த குடும்பத்திலே ஒரு ஐக்கிய ஜெபம் வீட்டில் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தில் ஒரு வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே சில ஐக்கிய ஜெபத்தில் நானும் சென்று பங்கெடுக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. குடும்பத்திலே சகோதர சகோதரிகளுக்கிடையே ஐக்கியம் உள்ளவர்களாய் தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பகைக்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருவேளை பகைமை சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே இருக்குமே என்றால் அவைகளை மன்னித்து ஆண்டவருக்குள் வளர வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய கடமையா இருக்கு. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, இயேசு சொன்ன ஒரு காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனம் வரைக்கும் வாசிங்க. The book of Matthew chapter 5 verse from 22 to 24 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் வாசிங்க. முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. பின்பு வந்து உன் காணிக்கையை
சகோதர சகோதரிகளிடத்தில் ஒப்புரவாகாம இருப்போம்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், என் சகோதர சகோதரத்தில் ஒப்புரவாவேன். அல்லேலூயா. ஏதாவது சண்டை இருக்கும்னு சொன்னா, ஏதாவது மனஸ்தாபம் இருக்கும்னா, ஏதாவது மனத்தாங்கல் இருக்கும்னா, நான் அவைகளை மன்னிக்கிறேன், அவைகளை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற சுபாவம் உடையவளாய் இருப்போம். நம்முடைய வீடு ஆசீர்வாதமாய், நம்முடைய வீடு பரிமளத்தின் வாசனையினால் நிறைந்து விடுதலையாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னால் மன்னிக்கிற சுபாவம் நம்முடைய குடும்பத்திலே காணப்படட்டும். கணவன் மனைவிக்கு இடையே மன்னிக்கிற சுபாவம் இருக்கட்டும், மாமியார் மருமகளுக்கு இடையே மன்னிக்கிற சுபாவம் இருக்கட்டும், சகோதர சகோதரிகளுக்கு இடையே மன்னிக்கிற சுபாவம் இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வீட்டை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்குமே என்றால், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், மன்னிக்க வேண்டிய கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். சில காரியங்கள் நான் வீம்புக்காக நான் மன்னிக்காமல் இருப்பேன்னு சொன்னா, என்னை தயவு செய்து என்னை நீங்க மன்னிங்கப்பா, நான் மன்னிக்கிற சுபாவம் உள்ள தேவ பிள்ளையாய் மாறணும் ஆண்டவரே. சில காரியங்களை மன கடினமாய் நான் மன்னிக்காம இருப்பேன்னு சொன்னா, ஆண்டவரே மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாருங்கன்னு கேட்போம். இந்த மன்னிப்பை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு காணப்படும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபத்தோடு காணப்படும் பொழுது கிருபாதரன் முன்பாய் கடந்து வந்து பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படித்தாங்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கான ஜெபிக்கிற அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட ஆண்டவரை பாடலில் பாடையும் ஆராதிக்க தேவ நல்ல கிருபை தந்ததுக்காக நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி அப்பா, ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு மன்னிக்கிற எங்கள் சுபாவத்தை எங்களுக்கு தேவநீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவையில்லாத காரியங்கள், வைராக்கியங்கள், ஆண்டவரே எரிச்சல்கள் எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு கூட இருந்தது எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. மன்னிக்கிற சுபாவத்தை தேவநீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பார்வனுடைய இறுதியத்தில் அப்பா ஆண்டவரே, பார்வனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கல்லான இறுதித்தை அவனுக்கு இருந்தது போல் ஆண்டவரே, எங்களை இறுதியங்கள் கல்லான இறுதித்தை எல்லாவற்றையும் நீக்கிய ஆண்டவரே, நான் மன்னிக்கிற சுபாவத்தை தேவன் நீர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கவும் தகப்பனை நீ உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ கல்வார் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, பிதாவே அவர்களை மன்னிக்கும், தாங்கள் செய்கிறதை நின்று அறியாது இருக்கிறான் என்ற வார்த்தைக்கு சொன்னது போல ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் மன்னித்து நாங்கள் ஒன்று ஒற்றுமை ஐக்கியத்தோடு நாங்கள் காணப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை அசைப்போட தேவன் ஆவியான உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். எல்லாம் துதியும் எல்லாம் கணம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெப கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களில் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். செகண்ட் சர்வீஸ் முடிச்சு பிள்ளைங்களுக்கு பிராக்டிஸ் பண்ற